மது பிரியர் அல்ல, குடி நோயாளி. அப்படி தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேரு குடிக்கு அடிமை ஆயிட்டேன். ஆனா ஆளக்கூடிய அரசுகள், கடந்த திமுக, இன்றைய தாவேகா எல்லாம் நாங்க போதையின் பிடியிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்போம், போதையின் பிடியிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்போம். அதுவும் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்னு. அப்ப என்ன தள்ளி அந்த பக்கமா போகணுமான்னு கேட்டோம். இப்ப ஐயா விஜய் அவர் என்ன சொல்றாரு, போதையை விடு, விளையாட்டை எடுங்கிற. நீ போதைன்னு எதை சொல்ல வர்ற? 710 கடையை மூடின, சரி. முதலா ஆட்சிக்கு வந்த உடனே 710 கடையை மூடுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு 500 கடையை மூடினாரு. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு 500 கடையை மூடினாரு. அதற்கு முன்பு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்களும் 500 கடையை மூடினாங்க. எல்லாரும் 500 கடை, 600 கடை, 700 கடையை மூடுறாங்க. ஆனால் மதுவோட விற்பனை குறையல. 48,000 கோடி 50,000 கோடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த கடையை மூட சொல்லிட்டு வேறொரு கடையை திறந்து விட்டுறது. இதுல போதை ஒழிப்பும்னா எப்படி ஒழிப்பீங்க? போதை பழக்கத்துக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். போதை பழக்கத்துக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது யார் வேலை? எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அதோட வேலை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அரசின் வேலை என்ன? போதைப் பொருட்கள் இல்லாத சமூகம் படைப்பது. எங்கேயுமே கஞ்சா கிடைக்காது, அபின் கிடைக்காது, குட்கா கிடைக்காது, எந்த போதைப் பொருளும் கிடைக்காதுன்னா அவன் எப்படி பயன்படுத்துவான், எப்படி பாவிப்பான்? நீ எதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற? போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்கும் அந்த அரசு. நாடு முழுக்க சொல்லு, ஒரு பொது தொலைபேசியில கூட போதைப் பொருளை விற்பனை பண்ற மாதிரி கண்டறிஞ்சீங்கன்னா, போதைப் பொருளை பயன்படுத்துற மாதிரி கண்டறிஞ்சீங்கன்னா தகவல் சொல்லுங்க. நாங்க உங்களோட விவரங்களை பாதுகாப்பா வைப்போம், உங்களுக்கு தக்க சன்மானம் தருவோம்னு அறிவி. நாடு முழுக்க ஒரு பொது அறிவிப்பு, போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக செய்தி தெரிந்தால் தகவல் சொல்லலாம்னு அறிவி. போர்க்கால அடிப்படையில் நாடு முழுக்க படைகளை உருவாக்கு, கண்காணிப்பு படை, உளவு படை போல உருவாக்கு. எங்க போதைப் பொருள் உழவுது, எங்க தடுக்கப்படுது, எங்க எடுக்கப்படுது, எல்லாத்தையும் கண்டறி. எதையுமே செய்யாம மராத்தான்ல ஓடுவாராம், போதையை விடு, விளையாட்டு இடும்பாராம், போதை ஒழிஞ்சிருமா. யாரை ஏமாத்த இந்த வேலை? ஏன் போதையை ஒழிக்க மாட்டான்னா, போதையை போட்டவன் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கான். IPL கிரிக்கெட் போட்டி பார்க்க போறாரு ஒருத்தர், கில்லி சரத்து பார்க்க போயிட்டு அங்க விளையாட்டு போயிட்டு இருக்குது. இங்க பார்த்தா பொடியை நுழைச்சிட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து காணொலியா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு. இப்ப அந்த கேள்வி ஆன உடனே, அதாவதுங்க, நான் போதை பொருள் நான் நுணுக்கல, குழந்தைக்கு காய்ச்சல் கேட்ட உடனே படுதி வச்சு போயிட்டேன். அதனால மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி குழந்தைக்கு கொடுத்தேன். அந்த காணொலியில குழந்தையவே காணுமே, அந்த குழந்தைய நான் தாங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்ட நிலைமை ஊருக்கே தெரியுங்க. அவன் போதையே போட்டிருக்கான்னு தெரியுது. இப்ப நேத்து பாக்குறேன், சட்டமன்றத்தில் பேசுறாரு அந்த அமைச்சர். இந்தியாவோட கடமை அடைக்க அற்புதமான யோசனை. என்ன யோசனை? விஜயோட சாதனையை பாராட்டுறாங்கல்ல, சேவையை பாராட்டுறாங்கல்ல, சேவையை பாராட்டுறவங்களுக்கு எல்லாம் சேவை வரி போட்டா இந்தியாவோட கடமையை அடைச்சிடலாமா? தமிழ்நாட்டிலே வரி போட்டு தமிழ்நாட்டுக்கு அடைச்சு முடிச்சு விடுங்களேன். ஏன் இந்த பிரச்சனை? ஒரு பக்கம் போதைப் பொருளை பயன்படுத்தியவர் சட்டமன்றத்தில் இருக்காரு, இன்னொருத்தர் போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர் விஜயபாஸ்கர், அவர் அங்கதான் இருக்காரு. ஆனா இவங்க போதைப் பொருட்களை இல்லாம ஒழிப்பாங்களாம். எவ்வளவு கொடுமை பாருங்க. 19 வயசு பிள்ளை அமுதன், அந்த தம்பி கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு எளிய பின்புலம் கொண்ட கல்வியின் வாசனை அறியாத ஒரு தலைமுறையிலிருந்து வந்த பிள்ளை, முதல் தலைமுறை பட்டதாரியா உருவான பிள்ளை. அவன் அந்த ரெட்டியால் பாளையம் காவல் நிலையத்தில் தகவல் சொல்றான். யார் யார் போதைப் பொருட்களை பயன்படுத்துறான், யார் யார் போதைப் பொருட்களை விற்பனை பண்றான்னு அவன் தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்ன காரணத்துக்காகவே அவன் கொலை செய்யப்படுறான். அதுவும் ராஜ்மோகன் இருக்கார்ல, நம்ம அன்பிற்குரிய அண்ணன் ராஜ்மோகன், மனசாட்சியை தொலைச்சு விட்டு அப்படி அமைச்சர் பதவி என்ன சாதிக்க போறீங்க? இப்படி ஒரு பொழப்பா? அவர் சொல்றாரு கோஷ்டி பூசல்.
இருக்கிறாங்க 40 பேரு, சரிவாதியே 20 பேரு, 20 பேர் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறேன். இல்ல 20 பேரு ஒரு 10 பேரு 10 பேரு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறான்னா அது கோஷ்டி பூசல். ஆனா 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை தாக்குறான் கொள்றான்னா அது எப்படா கோஷ்டி பூசலா இருக்கும்? 20 பேர்ல ஒருத்தனு கூட ஐயோ பாவமே அவன் தாக்கப்படுறானுங்க என்ன ஏன் பிறக்கல எவனும் சாதாரணமா இல்ல. எல்லாம் போதை, கஞ்சா போதை. அந்த கஞ்சா போதையை போட்டுட்டு ஒரு 19 வயசு பிள்ளைய அடிச்சே கொண்டுட்டான். இத அந்த அந்த கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்குது. தம்பி கூட சொன்னாரு, அங்க ஆணுரை இருக்குது, அங்க கஞ்சா பொட்டலம் இருக்குது, நீ மாணவர் விடுதி நடத்துறியா விபச்சார விடுதி நடத்துறியா? உன் கல்லூரி நிர்வாகம் ஒரு மாணவனை இழந்த பிறகு என்ன மாதிரி பதில் சொல்லுது? பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியா சித்தரிக்கிற. அவன் இறந்து போயிட்டான், ஒரே பிள்ளை இழந்து தாய் தந்தையர் தவிக்கிறாங்க. அந்த தாய் தந்தையர் இன்னும் 40 ஆண்டு காலம் வாழணும்னா எந்த பிடிமானத்துல வாழ்வாங்க? எந்த பிடிமானத்துல எந்த நம்பிக்கையில வாழ்வாங்க? இனிமே வாழ்க்கை என்ன இருக்கு? ஒரே மகன், அந்த மகனுக்காக வாயை கட்டி வயத்தை கட்டி ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடாம சிறுக சிறுக பணத்தை சேகரிச்சு ஒரு பெரிய பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு போனோம்னா அவனை படிக்க வச்சோம்னா பெரிய ஆளாயிருவான். நம்ம தலைமுறை தழைச்சிடும், நம்ம வாழ்வு செழிச்சிடும் நம்பிக்கையோடு கள்ளக்குறிச்சியில இருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சா அவன் நல்ல பிள்ளையா போதை பொருட்களை பயன்படுத்த உங்க வார்த்தை சொல்லிட்டான். அதுக்கு 20 பேர் அடிச்சு கொள்றான்னா அதை இந்த சமூகம் பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியாக்கி அவன் தான் தப்பு பண்ணான்னு அவன் மேலே தூக்கி பழிய போடுறதா எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? அதே போல திருவொற்றியூர்ல தனுஷ்னு ஒரு தம்பி, பள்ளிக்கூடம் படிக்கிற தம்பி, அவனும் அங்க கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கத்தை பத்தி தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்னதற்காக அவனும் கொலை செய்யப்படுறான். என்ன நிலைமைன்னா, இந்த இடத்துல கஞ்சா விற்கப்படுது, இந்த இடத்துல அபிநயிக்கப்படுதுன்னு காவல்துறைக்கு கூப்பிட்டு தகவல் சொன்னா, காவல்துறை கூப்பிட்டு தகவல் சொன்னோம் இந்த இடத்துல நிக்கிறான்னு சொல்லுது. இதான் பிரச்சனை. அப்ப எப்படி சொல்லுவான்? நான் ரியல் தாய்மாமன், நான் ரியல் தாய்மாமன். அந்த கேடு கட்ட தாய்மாமன் எங்க போனார்? எங்கே போனார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் அண்ணன், அவர்களின் பிள்ளைக்கு நான் தாய்மாமன் என்று சொன்னேன். அந்த தாய்மாமன் விஜய் எங்கே போனார்? அமுதன் பெற்றோரை சந்தித்தாரா? ஆறுத சொன்னாரா? இரங்கல் தெரிவித்தாரா? தனுஷ் தம்பி இறந்து போனானே திருவொற்றியூர்ல, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுத சொன்னாரா? எங்க போன? எங்க போன? அவரு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஒய்யாரமா உட்கார்ந்துருக்காரு. சந்து சிரிச்சு போய் நிக்குது நாடு. வடநாட்டை பார்த்து தமிழ்நாடு கேலி பண்ணுச்சு, தமிழ்நாட பார்த்து வடநாடு மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியா கேலி பண்ணுது. ஏன்னா தமிழ்நாடுனா அப்படி நீங்க இப்படி நீங்க அறிவு நீங்க தன்மானம் நீங்க பகுத்தறிவு நீங்க சுயமரியாதை நீங்க தமிழ்நாட்டை பத்தி என்னமோ சொன்னீங்க. ஒரு நடிகங்கால விழுந்துட்டீங்களான்னு காலி துப்புறேன். கொடுமை. நாடு முழுக்க சுதந்திர நாள் கொண்டாடுறாங்க, நாடு விடுதலை பெற்று விட்டதுன்ட்டு. அடிமை இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக்களை சுட்டு கொன்னா, அன்னைக்கு தாக்குனா, அந்த கொடுமைகள் இருந்து விடுபட்டுட்டோம்னு நாடு கொண்டாடப்படுது சுதந்திர நாள். அந்த சுதந்திர நாள் கொண்டாடப்படுற வேளையில கர்நாடக காட்டுக்குள்ள 3 தமிழன் கொலை செய்யப்படுறேன். அதுக்கு என்ன சொல்லுது கர்நாடக அரசு? அவன் மான் வேட்டையாட வந்தான், மான் வேட்டையாட வந்தான், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க பிடிச்ச உடனே அவங்க துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாங்க, நாங்க தற்காப்புக்காக ஒரு வழி இல்லாம நாங்க திரும்ப சுட்டோம். காலங்காலமா என்கவுண்டர் பண்றப்ப என்ன கதை சொல்றானோ வரி மாறாம அதே கதையை சொல்றேன். ஆனால் நடந்தது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி அவங்க வளர்க்கக்கூடிய மாடுகள் காணாம போகுது. அந்த மாடுகளை தேடி, மேய்ச்சலுக்கு போன மாடுகள் தேடி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போறப்ப மாட்டை பிடிக்க முடியல. மாடு சிங்கத்திட்டயோ புலிட்டையோ மாட்டிடக்கூடாதுன்ட்டு அவங்க தேடி போறாங்க. மாட்டை பிடிக்க முடியல. தேடி தேடி களைச்சு போய் ஒரு பாறையில படுத்துறாங்க. அவங்கள பிடிச்சு இந்த வனத்துறை சுட்டு கொள்ளுது. ஏன்னா அவன் தமிழன், கேட்க நாதியற்றவன். 3 பேரை சுட்டு கொண்டாங்க.
ஒருவேளை கர்நாடக அரசு சொல்வது போல மானை வேட்டையாடிய ஆட்களாக நபர்களாக இருந்தால் கூட வழக்கு போடு, நீ வழக்கு போடு, சிறைப்படுத்து, கைது செய். சுட்டு கொள்றதுக்கு யாரா உரிமை கொடுத்தது? யார் உரிமை கொடுத்தது? சுட்டு கொன்னுட்டான் அநியாயமா. இன்னைக்கு அன்பு மக்களே, கேட்க நாதியற்ற இனம் தமிழினம். உங்களை அடிச்சாலோ மிதிச்சாலோ கொன்னாலோ கேட்க நாதி இல்ல. மீன் பிடிக்க போறோம் தினந்தோறும் ராமேஸ்வரத்துல அல்லது நாகப்படத்துல மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடல வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்றான். 800 மீனவனை கொண்டிருக்கான் நடுகு கடல்ல வச்சு. இதுவரைக்கும் கேட்க நாதி இல்ல. 2 மலையாளிகளை கடற்கொள்ளை நினைச்சு இத்தாலி கடற்படை கொன்றது. 2 பேர் கொலை செய்யப்பட்டதுக்காக கேரள அரசு இத்தாலியோட பிடை முடியை பிடிச்சு இழுத்துட்டான். பன்னாட்டு நீதிமன்றம் போயிட்டான், சர்வதேச நீதிமன்றம். எப்படியா என் நிலத்தோட மகனை கொள்ளலாம்ட்டு 2 பேர். ஆனா 800 மீனவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நடுக்கடலை வச்சு தாக்குறது, சித்திரவதை பண்றது, என்னென்ன கொடுமை இருக்கும் அத்தனை கொடுமையும் பண்றது. எத்தனை மீனவர் செத்து போனார்கள் நடுக்கடலுக்குள்ள. எந்த அரசு தடுத்தது? எந்த அரசு வெகுண்டெழுந்தது? ஒண்ணும் இல்ல. 2015 ஆந்திர காட்டுக்குள்ள திருப்பதிக்கு அருகாமையில வனப்பகுதிக்குள்ள வச்சு 20 தமிழனை காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு கொன்னான். அதுக்கு சொன்ன காரணம் செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தல்காரர்கள். ஆனா கடைசி அந்த புகைப்படத்தை பார்க்கிறப்ப அந்த கொலை செய்யப்பட்ட தமிழர்களோட கால்கள்ல எண்கள் போடப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4. ஏன்னா ஏற்கனவே கொன்னுட்டு பிணவர்களை கொண்டு அடிச்சு வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து அங்க போடுறேன். இப்ப இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க உடைமைகள்னு காட்டப்படுது. அதுல பார்த்தா ஒரு புது ரப்பர் செருப்பு இருக்கு. புது ரப்பர் செருப்பு. ஏன்னா இது திட்டமிடப்பட்ட படுகொலை. அதுவும் தமிழங்கிற காரணத்துக்காக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை. காவிரியிலே தண்ணி கட்டு போராடுகிற போதெல்லாம் கர்நாடகை வாழக்கூடிய தமிழ்னா அடிச்சு உழப்பான். நடக்குது இல்ல. 91 காவிரி நடுவமன்றம் இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி தமிழ்நாட்டில் போராட்டம் அடித்த போது கர்நாடகை வாழ்ந்த தமிழர்களை துரத்தி அடித்தான். 100கணக்கான தமிழர்களை கொண்டு குவிச்சான். பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு விரட்டி விட்டான். தமிழ் பெண்களை மானவங்கப்படுத்தினான். 91 2014-15 50 KPN பேருந்துகளை வந்து கர்நாடகா நடுச்சாலை வச்சு கொளுத்தினான். என்ன செய்ய முடிஞ்சு? நாளைக்கு மேகதாது அணை கட்ட கூடாது என்று தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்கிற போது கர்நாடகாவில் இன கலவரம் வெடிக்கும். நடக்குதான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெளிவா தெரியும் தமிழன்னா அடிக்கணும். அதனால அடிச்சு கொண்டுட்டான்.